பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரை போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சாமி. அம்மா நைட்டு 12 மணியில இருந்து பூஜை பண்ணிட்டு இப்போ இந்த பதிவு எத்தனை மணிக்கு போடுறேன் அப்படின்னா 5 மணிக்கு போட்டுட்டு இருக்கேன். இந்த பதிவை நைட்டு தியானத்துல உட்கார்ந்து எந்திக்கிற வரையும் எனக்கு என்னுடைய தியானமே கலைஞ்சு போச்சு, மனசு உடஞ்சு போச்சு, சுக்கு சுக்கா ஆகி போச்சு. அப்படியே ஊடுருவி போக 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 இப்ப சமீபத்துல மலேசியாவில் ஒருத்தர் என்ன அம்மான்னு சொல்லுவாரு, கல்யாணமே ஆகாத ஒரு தம்பி, நல்ல வாலி வயசு பிள்ளை, திடீர்னு நைட்டு தூங்கையில காலையில எந்திக்கும் போது ஒரு கையு ஒரு காலு வேலை செய்யாம ஸ்ட்ரோக் விழுந்துருச்சு. அந்த பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணுவோம், அந்த பிள்ளை எப்படி வாழ்க்கையில நல்லா இருக்கும், இவ்வளவு தண்ணி சாப்பிட மாட்டாப்புல, நல்ல ஒழுக்கமான பிள்ளை, தெய்வப்பற்று உள்ள பிள்ளை. அப்ப அம்மானு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்படி நிலையாயிருச்சுன்னு சொல்லவும், ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது அவங்க மலேசியால இருக்காங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், 2 பேருக்கு கூட கடல் கடந்து எத்தனையோ ஊர் கடந்து பயணம், மனதளவுல பயணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் தவத்துல உட்காரும்போது அவருக்குள்ள நான் பயணிக்கிறேன். அப்படி பயணிக்கும் போது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, என்னுடைய உடம்பு 2 காலு 2 கையும் அப்படியே உடம்போட அப்படியே சிமெண்ட் வச்சு கட்டிடுறாங்க. கட்டிட்டா என்ன நிலை ஆகுது அப்படின்னா, கை கால்லாம் அசைக்க முடியல எனக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பயணிக்க போகணும், எண்ணங்கள் இருக்கு, என்ன ஓட்டம் இருக்கு, பயணிக்க முடியல. அப்ப ஜம்ப் பண்ணி போறேன். அதுலயும் 2 ஜம்பிங் கூட என்னால எடுத்து வைக்க முடியல, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அப்ப என்ன அந்த தம்பியோடைய நிலையே நான் உணர்ந்தேன். ஒரு கையும் காலும் விளங்காம போனா இதே நிலைதான், இந்த நிலைய அந்த தம்பி அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தம்பிக்கு ஹீலிங் மூலமா கொஞ்சம் இது பண்ணி சரி பண்ணேன். இந்த பதிவை அவங்களும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல, கண்டிப்பா எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க, இதை சார்ந்தவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இதுல தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா எனக்கு கையை அசைக்க முடியல, அழுகுறாப்புல, கையை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, நீ கவலைப்படாதப்பா, உனக்கு நல்லா ஆயிரும், நீ நிம்மதியா தூங்குறேங்கிற நினைப்புல தூங்குன்னு சொல்லிட்டேன். ஆனா அதோடைய வலிகளையும் எல்லாம் நான் உணர்ந்தேன். உணர்ந்து அந்த தம்பியை சரி பண்ணக்கூடிய ஆற்றலை இறைவன்ட்ட பிரபஞ்சத்திட்ட வச்சு சரி பண்ணி இன்னைக்கு கால் நடக்க முடியுது, கைகளை அசைக்க முடியுது. இந்த பந்து இருக்குல்ல, அதை கையில வச்சு நான் ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கேன், ப்ரெஸ் பண்ணி எனக்கு ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ கை கொஞ்சம் இதாகுது, இன்னும் அதை மொத்தமாக கிளியர் ஆயிரும் அப்படின்னு அவங்கள எப்போ கீழே விழுந்த அடுத்த செகண்டே அவங்களுக்கு நான் அதை உள்ள ஊடுருவி இதை நான் உணர்ந்து அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுத்தா நான் செய்தேன், அவ்வளவுதான். ஆனா அதே மாதிரி இந்த பிளேட்ல 200க்கும் மேற்பட்டவங்க எரிஞ்சு கருகி, அதுவும் இந்த குழந்தை ஒரு தீக்காயம் பட்டுச்சுன்னா, அது அறியாத குழந்தை என்னமா துடிச்சிருக்கும், அந்த துடிப்பை அந்த தாய் என்ன தாய் எரிஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம், அந்த தாய் என்ன வேதனையில துடிச்சிருப்பாங்க. தாயும் பிள்ளையும் காட்டுல அந்த கணவர் 2 பேருக்கும் ஆணுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அத்தனை தீக்காயத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்கள காப்பாற்றணும்னு எவ்வளவு போராடி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிளேன்ல இருக்கிறவர், அவங்க அப்பாவுக்கு யாருமே இல்லையா, அவன் கல்யாணமும் பண்ணாம அந்த அப்பாவை போய் பார்க்கணுமேனுங்கிற ஒரு, நம்ம அப்பாவுக்கு இந்த சேவையை செய்யணுமேனு எவ்வளவு படிச்சு அந்த துறையை தொட்டிருப்பாங்க. எவ்வளவு பேரு லண்டன் போனா 1 லட்சம் ரூபாய் இந்தியா காசுக்கு 1 கோடி ரூபாய், அங்க 1 லட்சம் சம்பாரிச்சா லண்டன்ல, இங்க இந்தியாவில் 1 கோடி ரூபாய், 1 லட்சம் ரூபாய் தான் இப்ப எல்லாருக்கும், நீ தலையெழுத்துல போட்டிருக்கு, எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க லண்டன் காசு படி. ஆனா அதெல்லாம் ஒரு காசு கிடையாது.
ஆனா அதை தூக்கி போடுங்க. காசு, அந்த காசை வாங்கி வாழக்கூடிய நபர்களும் முக்காவாசி வீட்டுல இல்லை. வெறும் மரத்தடியில காசை போட்டு வந்த மாதிரி, கோயில் உண்டியல்ல காசு போட்டு வந்தது மாதிரி, தண்ணியில காசு போட்டு வந்த மாதிரி அந்த காசு சமமானது. அதெல்லாம் விடுங்க. ஆனா அந்த வழிகளை இந்த தவநிலையின் மூலியமாக இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து உட்கார்ந்து உணர்ந்தேன். என் கண்கள்ல இருந்து கண்ணீர் ஓடிச்சு, உடம்பெல்லாம் ஒரு நடுக்கும். அதெல்லாம் கண்ணா பார்த்தேன். நான் மனசு அப்படியே 1000 ஈட்டிகளை வச்சு குத்துன மாதிரி இருக்கு. வழிகளை நான் உணர்ந்தேன். அவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் இறந்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நிமிஷம் நான் இறந்துட்டே இருக்கேன். பார்த்துட்டு அப்படி ஒரு துடிப்புகளை நான் உணர்ந்தேன். நான் இதுக்காக நான் பதிவிடலை. அந்த வழிகளை உணர்ந்த இல்லையா, ஏன் இதை பதிவிடுறேன்னா, இறந்தவங்க அத்தனை பேரும் மகான்கள். ஒரு இறப்பை பார்த்து, அதாவது எரிஞ்சு சாகல, மருந்து குடிச்சு சாகல, ஒரு வயதானவர் இறந்து அந்த பாடை, அதாவது அந்த சடலத்தை தூக்கி செல்லக்கூடிய இதை பார்த்த ஒரு ராஜா புத்தராகினாரு. ஆனா நம்ம எத்தனை சடலங்களை நமக்காக இந்த பிரபஞ்சம் காட்டுது. வயநாடுல அழிஞ்சு எத்தனை பேர் இறந்தாங்க. வடநாட்டுல அடிக்கடி பூகம்பம் வந்து நிறைய வீடுகள் இறந்துட்டு இருக்காங்க. சுற்றுப்பயணம் போனவங்களை சுட்டு கொண்டாங்க. நீ பெருசு, நான் பெருசு, என் நாடு பெருசு, உன் நாடு பெருசு, இது என்னது ஒன்னது என்னதுன்னு உள் நாட்டுக்குள்ளேயும் வெளிநாட்டுக்குள்ளேயும் சண்டை. எத்தனை அகங்காரம், ஆணவம், ஆட்சிங்கிற ஆட்சி, என்னுடைய ஆட்சி, நான் இந்த அரசியலில் உட்காரணும், பேரு புகழ் சம்பாதிக்கணும், அப்படி ஆணவம். ஒருத்தவங்களை காப்பாற்றுவோம், துடிப்போம், அந்த மாதிரி இல்லை. நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் சுற்றி காமிச்சு சொல்லலை. ஆனால் இவங்கெல்லாம் நம்மளை, நான் உள்படத்தான், சில அரக்க குணங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் திருந்துறதற்கு இறைவன் இவங்களெல்லாம், அதாவது எத்தனையோ கலைகளை எடுக்கும்போது சில செடிகள் இறந்து போகும். அது மாதிரி பவித்திரமான அவங்களை சீக்கிரமாகவே கொண்டு போகிறாங்க. நம்ம இறந்து பார்க்குறோம், இருந்து பார்க்குறோம். ஆனால் இருந்துக்கிட்டு இறந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அவங்க இறந்து இறைவனுக்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க பாருங்க. கீழோகமும் இல்லாமல், அவங்கள ஒரு மாதிரி மேலோகமும் இல்லாமல் நடுமத்தியில் ஆகாய மார்க்கத்தில் கொண்டு போயிருக்காங்க. ஆகாய மார்க்கத்தில் அவங்கள கொண்டு போயிருக்காங்கன்னா, நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டது என்னன்னா, அவங்க வழி இல்லாமல் போயிருப்பாங்களான்னு தான் ஊடுருவி பார்த்தேன். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் துடிச்சு அலறி கத்தி ஒவ்வொருத்தவங்களும் ஓடி வந்து ஒவ்வொருத்தவங்கள பிடிச்சி காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த எரியக்கூடியப்போ அந்த வலிகள்னால ஒவ்வொருத்தவங்க கட்டி பிடிச்சு, அதாவது யாரோ ஒரு பஸ்லயா இருக்கட்டும், யாரோ இருக்கப்ப நீ யாரோ நான் யாரோன்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அங்க ஒரு ஆபத்து வரும்போது அவங்கதான் சொந்தமா ஆகுறாங்க. அந்த சொந்தங்களோட கலந்தது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சு காப்பாத்துங்க துடிச்சு அங்க இறக்குறத நான் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தேன். நான் செத்துட்டேன்ப்பா, உயிர் இருக்கு அவ்வளவுதான், நான் செத்துட்டேன். அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சேன். தேவான்ட்டு நான் கடற்கரையில உட்கார்ந்துருக்கும் போது கடலுக்குள்ள நான் மூழ்கி இறக்கக்கூடிய காட்சிய அப்படி ஒரு சொல்ல முடியல எனக்கு. அவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமாக நான் அதை கண்டேன். அத்தனை ஆத்மாக்களுக்கும் சாந்தி அடையட்டும். நான் எனக்கு மறுஜென்ம வேணான்னு தவம் புரியிறேன். அதே சமயத்துல இந்த ஜீவராசி இத்தனை பேர்களுக்கும், ஜீவன் விட்டவங்களுக்கு, உயிர் விட்டவங்களை எல்லாருக்குமே மறுஜென்ம வேண்டாம். அவங்க இறைவனோட சேர்ந்து இறைவனோட கலக்கட்டும், அது போதும். எத்தனை போராட்டம். லண்டன் போறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயமா? எத்தனை கேள்வி. பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்பாங்க, எத்தனை செக்கிங், எத்தனை இது. அது மாதிரி விசா கிடைக்கணும், அங்க இருந்து பர்மிஷன் கிடைக்கணும், சாதாரண விஷயமா? எத்தனை ஒரு மேதைகள் அங்க இருக்கணும்.
அதே மாதிரி எத்தனை பிழப்ப தேடி போகிறவங்க இருக்காங்க. அங்கே போயினா தான் கடன் அடைக்க முடியும். அங்கே போனால் தான் தாய் தகப்பனை காப்பாற்ற முடியும். அங்கே போனால் தான் திருமணம், எத்தனை பேர் திருமணம் பண்ணாமே இருக்காங்க. அது எத்தனை பேர் நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் எத்தனையோ பேர் வந்து 70% கிட்ட பவித்திரமான ஆண்களும் பவித்திரமான பெண்களும் இன்னும் உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. சும்மா வந்து கையில் வந்து கிடைச்சிச்சு, வெண்ணெய் கிடைச்சிச்சுங்கிறதுக்காக அதை வந்து செவத்தில் தடவும், தண்ணியில் போட்டு பார்க்கவும், மண்ணில் போட்டு பார்க்கவும் தான் செய்கிறோம். ஒரு சில ஆண்களும் ஒரு சில பெண்களும் நம்ம கிடைச்ச அழகான வாழ்க்கையை அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம். அதை நிறைவாக வாழ்றதில்ல ஒரு ஆணும் பெண்ணும். அதை கேவலப்படுத்திட்டு, கொச்சைப்படுத்திட்டு, கேள்விப்படுத்திட்டு, அவன் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குறை சொல்லிட்டு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கேலி செய்துட்டு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இழிவுபடுத்திட்டு, நம்ம அழகான பொக்கிசமான வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் பாருங்க, திருந்துங்க. ஒருத்தவங்கள நான் கேவலப்படுத்தாதீங்க. உங்களை நீங்களே உணருங்க, உங்களை நீங்களே களையெடுங்க, உங்களோட குற்றங்களை நீங்களே சரி செய்யுங்க. நாம் யாரு, நாம் எப்படி இருக்கோம்? வெறும் பணம் பணம். ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்னா கண்டிப்பா அவங்க செய்யக்கூடிய கர்மாக்களை வைத்து தான். ஒருபோதும் கஷ்டம் வந்து ஒரு கஷ்டத்தை வந்து பாடம் கற்பிக்கிறதுக்கு தான். ஒரு ஸ்கூல்ல போகும்போதே ஆனாவனா எழுதி வந்த பிள்ளை வந்து கலெக்டர் ஆகுறதுல ஃபர்ஸ்ட் முட்டையா போடும், கிறுக்கும். அதுல நம்மளும் தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆனா 1 2ன்னு போட்டு 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 பல புக்குகளை பல பகுதியில் புக்குள்ள ஒரு 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 பேப்பராக தான் நம்ம வெளிவரோம். ஆனால் இது நம்ம தெரியாம மக்களை ஏன் இப்படி இருக்கீங்க, திருந்துவோம், நம்மளும் வாழவோம், மற்றவங்களையும் வாழ விடுவோம், மாறுவோம். நம்ம மாறினாதான் மாற்றம் இருக்கும். மகாதேவ் வாழ்க வளங்க. கண்ணீரோட இந்த பதிவு.